இன்னைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்களை தீட்டுள்ளது என்று சொல்லி நினைக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம போகும்போது எதுக்கால பிரேதங்கள் கொண்டு வருவாங்க, உடனே அது தீட்டாயிரும். சிலர் துக்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் கோயிலுக்கு போகணும், அதனால நாங்கள் துக்க வீட்டுக்கு போக மாட்டோம், அதனால எங்களுக்கு தீட்டாயிரும். சிலருக்கு அசைவம் சாப்பிடுகிறதே தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது சில ஜனங்களை நம்ம தாழ்ந்தவர்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அவங்கள தொட்டால் தீட்டு, அவங்க வீட்டில் எதையாவது போய் தண்ணி வாங்கி குடித்தா தீட்டு, இப்படி பல வகையான காரியங்களை தீட்டு, இது எங்களுடைய சுத்தத்தை பாதிக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தீட்டுன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்து நம்ம சுத்தமாக நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா? இதை தவிர்க்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக முடியுமா அப்படின்னு சொன்னால் வேதம் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. மார்க் 7:20 என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது என்ன மாதிரியான காரியங்கள்னு பார்த்தா, மனிதனுடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிற பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம், களவு, காம விகாரம், பொருளாசை, இந்த தூஷணம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனுஷனை அவனுக்குள்ளேருந்து தான் அதெல்லாம் வெளிப்படுது. அவனுடைய பேச்சில், அவனுடைய சிந்தனையில், அவனுடைய செயல்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படுகிறதுனால அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தனை தொட்டாலோ, ஒருத்தன் வீட்டில் போய் சாப்பிட்றதுனாலையோ, பிரேதம் வருகிறதுனாலையோ, ஒரு துக்க வீட்டில் போய் அவங்க துக்கத்தில் நம்ம பங்கு கொள்கிறதுனாலையோ நம்ம தீட்டுப்படுகிறது இல்லை. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். அதை நான் படிக்கிறேன் பாருங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த மாதிரியான தீட்டு தான் ஒரு மனுஷனை கடவுளிடத்திலிருந்து பிரித்து தூரமாய் நம்மை வைத்து விடுகிறது. நாம் நினைக்கிறது போல நான் முதல்ல சொன்ன அந்த மாதிரியான விஷயங்கள் அல்ல. அதனால இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிறதற்கு இந்த வேதமும் இந்த வேத வசனமும் நமக்கு உதவி செய்கிறது. வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது இந்த தீட்டிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நம்முடைய இருதயம் சுத்தமாகும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் இந்த வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த தீட்டுக்கள் வெளியே போய் நம்ம ஒரு சுத்தவானாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.